இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவான படம் குபேரா. இந்த படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில படம் முதல் நாளில் தெலுங்குல மட்டும் தமிழில் வெளியான அமரன், குட் பேட் அக்லி மற்றும் தக்லைப் உள்ளிட்ட படங்களின் மொத்த வசூலையும் கடந்து பாக்ஸ் ஆபீஸில் வசூல குவித்திருக்கிறதாம். ரசிகர்கள் மத்தியில நல்ல விமர்சனங்களையும் விமர்சகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களையும் குபேரா பெற்றிருக்கிறது. இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்குல நேரடியாக உருவாக்கப்பட்டு கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தியில டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. குபேரா படம் வெளியாகி முதல் நாளில் பாக்ஸ் ஆபீஸில் 10 கோடிகள் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குபேரா படத்தின் வசூல் அமரன், தக்லைப் மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்களின் மொத்த வசூலை காட்டிலும் அதிகமா. அதாவது அமரன் முதல் நாளில் 4.5 கோடிகளும், தக்லைப் மற்றும் குட் பேட் அக்லி படங்கள் தலா 1.5 கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறதாம். இது மட்டும் இல்லாமல் தனுஷ் படங்கள்ல அதிக வசூலை தெலுங்கில் குவித்த படமாகவும் குபேரா மாறி இருக்கிறதாம். கடந்த 1.5 ஆண்டுகள்ல தமிழ் நடிகர் ஒருவரின் படம் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த படமாகவும் குபேரா மாறி இருக்கிறதாம். மேலும் முதல் நாளில் தமிழ் மற்றும் தெலுங்குல குபேரா படம் மொத்தம் 15 கோடிக்கு மேல் வசூலித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தெலுங்குல 10 கோடி ரூபாயும் தமிழ்ல 5 கோடிக்கு மேல் வசூல் ஆகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை பார்த்த ரசிகர்கள் முதல் நாளில் 15 கோடி என்பது நல்ல வசூல் தான் என மகிழ்ச்சியோடு கமெண்ட் செய்து வராங்க. மேலும் படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் பரவி வருவதால் இனி வரும் நாட்கள்ல படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்றே பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. படம் பார்த்த ரசிகர்கள் தனுஷ் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு, தனுஷ் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு, இந்த படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கொடுக்கலாம், படம் ரொம்ப நன்றா இருக்கிறது, படம் ஸ்லோவாக சென்றாலும் சிறப்பாக உள்ளது, படம் கதையை மையமாக கொண்டிருக்கிறது, பேன் இந்தியா படமாக எடுத்திருக்கிறாங்க, படம் செம்ம ஒர்த்து என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. ரசிகர்களின் இந்த விமர்சனம் படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.